Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து மோசமான வானிலை காரணமாக மூன்றாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், முழு விவரங்கள். சியாம், நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார். சில நாட்களே இயக்கப்பட்ட கப்பல் வானிலை காரணமாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்திடம் கப்பல் சேவையை மத்திய அரசு ஒப்படைத்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கும் என அந்த தனியார் நிறுவனம் அறிவித்தது. சிவகங்கை என்ற கப்பல் அந்தமானில் இருந்து கொண்டு வரப்பட்டு சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் கிடைக்காத காரணத்தால் கப்பல் சேவை கடந்த 17ஆம் தேதி தொடங்கும் என அறிவித்திருந்தது. ஆனால் உரிய அனுமதி கிடைக்காத காரணத்தால் நாளை 19ஆம் தேதி தொடங்கும் என தனியார் நிறுவனம் மீண்டும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தவிர்க்க முடியாத கப்பல் போக்குவரத்து விதிமுறைகளாலும் மோசமான வானிலை காரணமாகவும் கப்பலை இயக்க முடியவில்லை என கூறி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளதாக நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அந்தமானில் ஏற்கனவே இயக்கப்பட்ட பழைய கப்பலை சீர் செய்து நாகையில் இருந்து இயக்க திட்டமிட்டு இருந்ததாகவும், ஏற்கனவே இயக்கப்பட்ட கப்பல் என்பதால் சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும், அதனை சரி செய்தால் மட்டுமே கப்பல் போக்குவரத்து கழகம் உரிய அனுமதி வழங்கும் எனவும் கூறப்படுகிறது. 3 முறை கப்பல் போக்குவரத்து தேதி மாற்றம் செய்யப்பட்டு தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளதால் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்து தனியார் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய எல்லைக்குள் இயக்கும் அனுமதி மட்டுமே பெற்றிருந்த சிவகங்கை கப்பலுக்கு வணிக கடற்கரையின் சர்வதேச பதிவு எண் கிடைக்காத காரணத்தால் ஏற்கனவே 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு கடல்சார் வாரிய துணைத் தலைவர் தலைமை செயல் அலுவலர் செல்வராஜ் நாகை துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக கப்பல் போக்குவரத்து சேவை ரத்தாகியுள்ளதால் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.